ரவா பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரவை 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக வானலியில் வந்து சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். பேனை ஆன் பண்ணிட்டேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட், எதுவும் எண்ணெய்லாம் போடாமல் கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ 4 மினிட்ஸ் நான் வந்து இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ ஆற வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் இதுக்கு வேண்டிய சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த தயிர் போட்டே கலந்துக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை, தயிர் தான். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வானலி வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இது வந்து ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி போட்டுடலாம். இது வந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ரவை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரவை தயிர் வச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.